க்ரூஸ் மிசைல் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய யுத்த கலங்கள்ல அதிகமா இன்னைக்கு இருக்கக்கூடிய நாடுகள்னாலையும் அட்வான்ஸ்டு டெக்னாலஜி கொண்ட நாடுகள்னாலையும் பயன்படுத்தப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஏவுகணை அமைப்பு. இந்த க்ரூஸ் மிசைல் சொல்லக்கூடியது சத்தத்தோட வேகத்தை விட அதிக வேகத்துல போற மாதிரியும் இருக்கு, சத்தத்தோட வேகத்தை விட சப்சோனிக் ஸ்பீட்னு சொல்லக்கூடிய அளவுல ரொம்ப கம்மியா போற சில வேரியன்ஸும் இருக்கு. ஆனா இது எல்லாமே சாலிட் ஃபியூலா இருக்கட்டும் இல்ல லிக்விட் ஃபியூலா இருக்கட்டும், இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் ஃபியூல் சோர்ஸை மட்டுமே பயன்படுத்தி தான் இந்த ஏவுகணைகளானது அதோட பவர் ப்ரொஜெக்ஷன் இந்த இடத்துல பண்ணிட்டு இருக்கு. அப்படி இருக்கப்போ உலகத்தோட முதல் நியூக்ளியர் பவர்டு க்ரூஸ் மிசைலை உருவாக்குனா அது கேட்கறதுக்கு எப்படி இருக்கும்? இதே மாதிரி ஒரு கான்செப்ட்ல தான் ரஷ்யா இப்போ ஒரு ஏவுகணை சோதனை பண்ண போறாங்க. இந்த ஸ்கைஃபால்னு சொல்லக்கூடிய நாட்டோட கோட் நேம்ல இதை ஸ்கைஃபால்னு சொல்லுவாங்க. ரஷ்யா இதுக்கு வச்சிருக்கக்கூடிய பேரு பிரேவஸ்னிக்னு சொல்லுவாங்க. ஸோ உலகத்தோட முதல் நியூக்ளியர் பவர்டு மிசைல் இல்ல நியூக்ளியர் பவர்டு க்ரூஸ் மிசைல்னு வரலாம். இதை பத்தி தான் இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். ஏன்னா நார்மலா ஒரு மிசைல் வெடிச்சதுனாலே அந்த இடத்துல ஒரு பெரிய பாதிப்பு அது ஏற்படுத்தும். ஆனா நியூக்ளியர் ரியாக்டர், ஒரு மிசைலுக்குள்ள ஒரு நியூக்ளியர் ரியாக்டர் வைக்கணும்னா அது ஆல்மோஸ்ட் சைஸ்ல அந்த அளவுக்கு சின்னதா இருக்கணும். அந்த அளவுக்கு சின்ன நியூக்ளியர் ரியாக்டர் ரஷ்யா செஞ்சாங்களா? இது உண்மையிலே ஒரு மிசைலா இல்ல இது வெறும் ரஷ்யாவோட சைக்காலஜிக்கல் வார்ஃபேரா? இதுக்கு பின்னாடி நடந்திருக்கக்கூடிய பல மர்மமான நிகழ்வுகள், அதை பத்தி எல்லாமே இந்த ஒரு பதிவுல டீடைலா பார்க்கலாம். சோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்கள் ஆக்கே தம்புகிருஷ்ணன், டிபி ட்ரெண்டிங்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் க்ரூஸ் மிசைல்னா என்னன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு அதை பத்தின தகவல்கள் தெரிஞ்சிருக்கும், இல்ல அதை பத்தின ஒரு ஐடியாவாவது இருக்கும். ஆனா அந்த நியூக்ளியர் பவர்டு மிசைல் இல்ல நியூக்ளியர் பவர்டு க்ரூஸ் மிசைல்ன்றது கேட்கறதுக்கே ஒரு புதிய டாபிக். ஸோ இது ரெண்டுத்தையும் கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்த்தோம், இல்ல அதை பத்தின சில டீடைல்ஸ் எடுத்து பார்த்தோம்னா அண்டர்ஸ்டாண்டிங்க்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு க்ரூஸ் மிசைல்னு சொல்லக்கூடியது குறிப்பிட்ட சில தூரத்துக்கு ஒரு 500 கிலோமீட்டர் 600 கிலோமீட்டர் உலகத்தோட ரொம்ப அதிக தூரம் சென்று தாக்கக்கூடிய ஒரு க்ரூஸ் ஏவுகணைனா ரஷ்யாவோட KH-102 வேரியண்ட்டை சொல்லலாம். இதோட மேக்ஸிமம் ரீச்சபிள் ரேஞ்ச்ன்றது 4500 கிலோமீட்டருக்கும் கூட. ஆல்மோஸ்ட் எப்படி சொல்றது, ஒரு ICBM மினிமம் ரேஞ்ச் எந்த அளவுக்கு இருக்குமோ அதை மேக்ஸிமம் ரேஞ்சா கொண்டிருக்கக்கூடிய ஒரு க்ரூஸ் மிசைல். இந்த மாதிரி வார்ஹெட்ஸை குறிப்பிட்ட ஒரு வேகத்துல, சத்தத்தோட வேகத்தை விட, சரி சத்தத்தோட வேகலாம் வேணாம், ஒரு மணிக்கு 800 கிலோமீட்டர் இல்ல மணிக்கு 1500 கிலோமீட்டர், ரொம்ப அதிகமாக வேகம் போனோம்னா மேக் 4+ வரைக்கும், நம்ம பிரம்மோஸ் மாதிரி மேக் 3+ மணிக்கு ஒரு 3500 கிலோமீட்டர் வேகத்துல போகக்கூடிய ஏவுகணைகள். இது அதுக்கு குறிப்பிட்டிருக்கக்கூடிய ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி அதோட ஃபியூல் ஃபில் பண்ணப்பட்டு அந்த அளவுக்கு தூரத்துக்கு போயிட்டு ரேடாரோட கண்கள்ல இருந்து எவேட் ஆகி அந்த டார்கெட்டை ஸ்ட்ரைக் பண்றதுக்கு உருவாக்கப்பட்டிருக்குதான் இந்த க்ரூஸ் மிசைல்ஸ். இதுல ஏகப்பட்ட வேரியன்ட்ஸ் ஆனது இருக்கு. ஏர் லான்ச்டு வேரியன்ட், விமானத்துல இருந்து லான்ச் பண்றது; கிரவுண்ட் லான்ச்டு வேரியன்ட், கிரவுண்ட் பேஸ்டு லான்ச்சர்ஸ்ல இருந்து லான்ச் பண்றது; சப்மரைன்ல இருந்து லான்ச் பண்றது; கப்பல்ல இருந்து லான்ச் பண்றது சொல்லிட்டு அதோட மோட் ஆஃப் ஆபரேஷனுக்கு ஏற்ற மாதிரி அதோட லான்ச் பிளாட்ஃபார்ம்ன்றது மாறும். ஸோ இது எல்லாமே இந்த இடத்துல வேலை செய்யறதுக்கு ஃபியூல்னு ஒன்று தேவை. இந்த ஃபியூல்ஸை பொறுத்த வரைக்கும் சாலிட் ப்ரொப்பல்லண்ட் இருக்கு, லிக்விட் ப்ரொப்பல்லண்ட் இருக்கு. லிக்விட் ப்ரொப்பல்லண்ட்டை பொறுத்த வரைக்கும் மோஸ்டா மேக் 2+ போகக்கூடிய சத்தத்தோட வேகத்தை விட 2 மடங்கு வேகத்தில் போகக்கூடிய ஏவுகணைகளுக்கு இந்த லிக்விட் ஃபியூல்ன்றதை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த நியூக்ளியர் பவர்டு மிசைல்ன்றது இப்போ நான் ஃபியூவல்னு சொன்ன பாருங்க, அந்த ஃபியூவல் எதுவுமே இல்லாமல் நியூக்ளியர் எனர்ஜியை ப்ரொப்பல்ஷனுக்கு யூஸ் பண்ணி, எப்படி நம்ம அணு உலையில அணு ஆற்றலை பயன்படுத்தி அதன் மூலமா கிடைக்கக்கூடிய எனர்ஜியை வச்சு கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்றோமோ, அதே மாதிரி இந்த மிசைலுக்குள்ள ஒரு நியூக்ளியர் ரியாக்டரை வச்சு அந்த ரியாக்டர்னால ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய எனர்ஜியை வச்சு இந்த மிசைல் டிராவல் பண்ற ஒரு கான்செப்ட் தான் இந்த நியூக்ளியர் பவர்டு க்ரூஸ் மிசைலுக்கு கீழே வரும். நான் முதல்ல சொன்ன மாதிரி உலகத்தோட அதிக தூரம் சென்று தாக்கக்கூடிய க்ரூஸ் மிசைல்னா அது KH-102 ரஷ்யா கிட்ட இருக்கு, 4500 கிலோமீட்டர் ரேஞ்சுன்னு சொல்லியிருப்பேன். ஆனா இந்த மிசைலுக்கு ரேஞ்சுன்றதே கிடையாது. ஏன்னா நாள் கணக்குல, வார கணக்கில் அந்த மிசைல் வானத்தில் சுற்றிக்கிட்டே இருக்கும். அதுக்கு எப்போ ஒரு கமாண்ட் ஆனது கொடுக்கப்படுதோ அந்த நேரத்தில் கரெக்டாக, இப்போ நாளைக்கு நீ 10 மணிக்கு இந்த டார்கெட்டை ஸ்ட்ரைக் பண்ணனா 9:50க்கு தான் அது அட்மாஸ்பியரில் ரொம்பவே கீழே இறங்கி வர ஆரம்பிக்கும். கீழே இறங்கி வரப்போ அதோட டார்கெட்டை ரீச் பண்ணுறதுக்கான அந்த வேலைகளை செய்யும். அது வரைக்கும் மேலேயே சுற்றிக்கிட்டு இருக்கும். இது எப்படி யாருக்கே பாசிபிள்? ஏன்னா நியூக்ளியர் ரியாக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு சப்மரைனில் பில்ட் பண்ணுறனாலே அது ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு மினியேச்சர் வெர்ஷன் மாதிரி தான். அப்படி இருக்கப்போ அதுக்கே அவ்வளோ டெக்னாலஜி, அட்வான்ஸ்டு டெக்னாலஜி தேவைப்படுறப்போ ஒரு மிசைல்ல நீங்க வைக்கிறீங்கன்னா ரொம்ப ஷார்ட்டஸ்ட் ஃபார்ம் ஆஃப் நியூக்ளியர் ரியாக்டர் ரெடி பண்ணணும். அதுக்கான பாசிபிலிட்டி இருக்கா? ரஷ்யா மட்டும் இல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய நிறைய நாடுகள் அவங்க கிட்ட இல்லாத ஒரு ப்ராஜெக்டை இருக்குன்னு சொல்லி சைக்காலஜிக்கல் வார்ஃபேரை பண்ணுவாங்க. அந்த மாதிரி இது சைக்காலஜிக்கல் வார்ஃபேர்னு பார்த்தீங்கன்னா இது பொய் கிடையாது. இது ஆல்ரெடி ரஷ்யா ஏகப்பட்ட டைம் ட்ரையல்ஸ் பார்த்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த மிசைலோட ஒர்க்கிங்கை பார்ப்போம். ஏன்னா அப்போதான் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பாசிபிள் அண்ட் இம்பாசிபிள் கண்டிஷன்ஸ் என்னன்றதை நம்ம பார்க்க முடியும். இப்போ நான் ஃபியூல் பற்றி பேசியிருந்தேன்ல, இந்த நியூக்ளியர் ரியாக்டர் எப்படி வேலை செய்யும்? ஆக்சுவலாக இந்த நியூக்ளியர் ரியாக்டரை பொறுத்த வரைக்கும் நார்மலாக இந்த ஃபியூஷன் ப்ராசஸ் மூலயமா
அந்த நியூக்ளியர் எனர்ஜியை உள்ள இருக்கக்கூடிய ஐசோடோப்ஸை பிரேக் பண்றதுனால ஹெவி ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ நார்மலா ஏர் பிரீத்திங் இன்ஜின் மாதிரியே தான் இதுவும் வேலை செய்யும். ஆனா ஒரு விமானம் மேலே எழும்புறதுக்கோ இல்ல ஒரு க்ரூஸ் மிசைல் பவர் பண்றதுக்கோ அந்த வெளியில வரக்கூடிய ஜெட் ஃபியூலை நம்ம இக்னைட் பண்ணுவோம். அப்படி இக்னைட் பண்றப்போ அதன் மூலமா கிடைக்கக்கூடிய உந்து விசை அந்த அதிக வெப்பமான காற்றை அதிக வேகத்துல கீழே தள்ளுறதுனால அது பூமியோட எதிர்ப்பு விசையை கிழிச்சுக்கிட்டு அந்த இடத்துல மேலே போகும், ஜி ஃபோர்ஸை எதிர்த்து. அதே மாதிரி ஒரு கான்செப்ட்ல இந்த இடத்துல ஃபியூல் எதுவுமே இல்லாம இந்த நியூக்ளியர் ரியாக்டர் ப்ரொடியூஸ் பண்ணதில்ல ஒரு ஹீட், அந்த ஹீட்டை உள்ள காற்றை பாஸ் பண்றது மூலயமா அதிக கம்ப்ரெஷனுக்கு உள்ளாக்கி அந்த எக்ஸாஸ்ட் ஆகக்கூடிய கேஸை வெளியில தள்ளுறது மூலயமா இந்த நியூக்ளியர் ரியாக்டர் அந்த மிசைலை உள்ள ஃபார்வர்ட் பண்ணும். ஆல்மோஸ்ட் ஒன்று தான். எப்படி நம்ம அணு உலையில நியூக்ளியர் ரியாக்டர்ல நியூக்ளியர் ஃபியூலை பயன்படுத்தி வெப்பத்தை உருவாக்கி அந்த வெப்பத்தின் மூலமா நீராவியை ஏற்படுத்தி அதன் மூலமா மின்சாரத்தை தயாரிக்கிறோமோ அதே மாதிரி இந்த நியூக்ளியர் ரியாக்டர் ஏற்படுத்தக்கூடிய வெப்பத்தின் வழியா நீருக்கு பதில் காற்றை பாஸ் பண்ணி அதை கம்ப்ரஸ் பண்றது மூலமா இந்த மிசைலை நம்ம முன்னோக்கி செல்ல வைக்க போறோம். இதுதான் சிம்பிளான கான்செப்ட் இந்த மிசைல் ஒர்க் ஆகிறதுக்கு. ஆனா இதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட லிமிடேஷன்ஸ் ஆனது இருக்கு. அந்த லிமிடேஷன்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி இது என்ன ஸ்டேஜ்ல இருக்கு, இதுக்கு முன்னாடி இது எப்பலாம் ரஷ்யா ரெடி பண்ணிருக்காங்க இல்ல அதுக்கான டெஸ்டிங் பண்ணிருக்காங்க, அதுக்குள்ள நடந்திருக்க பிரச்சனைகள் என்னன்றத பார்ப்போம். நிறைய பேர் 2016 தான் முதல் முறையாக இந்த ஏவுகணை சோதனை பண்ணப்பட்டுச்சு, இல்ல அதுக்கு முன்னாடி ரஷ்யா கிட்ட இந்த ப்ராஜெக்ட் இல்லன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனா 1950 அமெரிக்கா முதல் முறையா இதுக்கான கான்செப்டை கொண்டு வராங்க. 1963 இதை சில ஸ்கெச்சஸ்க்கு மாத்துறாங்க. ஓகே, இப்படி ஒரு க்ரூஸ் மிசைலை ரெடி பண்ணா அதுல என்னென்ன லிமிடேஷன்ஸ் இருக்கும். ஏன்னா நார்மலா இது ஒரு நார்மல் க்ரூஸ் மிசைல்னா அதுல ரிஸ்க் கிடையாது. ஆனா நியூக்ளியர் பவர் க்ரூஸ் மிசைல்ன்றப்போ அது ஆட்டோமேட்டிக்கா மேல டெட்டோனேட் ஆனாலும் சரி, இல்லை ஏதாச்சும் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அதை இன்டர்செப்ட் பண்ணி டெட்டனேட் ஆனாலும் சரி, உங்களோட நாட்டுக்குள்ளேயே அது மிஸ்ஃபயர் ஆகி கீழே விழுந்து வெடிச்சாலும் சரி, அதன் மூலியமா ஏற்படக்கூடிய கதிரியக்கம்ன்றது சுத்தி இருக்கக்கூடிய பல நகரங்கள் அழிச்சிரும். அந்த அளவுக்கு அதனால கதிரியக்கத்தை வெளியிட முடியும். ஸோ அமெரிக்கா இதோட ரிஸ்கை கருதி இந்த நியூக்ளியர் பவர் க்ரூஸ் மிசைல்ன்ற அந்த ஒரு ப்ராஜெக்டே நிறுத்தி வைக்கிறாங்க. ஆனா ரஷ்யா நிறுத்தல. 2000வது ஆண்டுகள் ரொம்பவே சீக்கிரட்டா இந்த ப்ராஜெக்டை தொடங்க ஆரம்பிக்கிறாங்க. 2016 நாட்டோவோட சில சீக்ரெட் ஃபைல்ஸ் மூலமா இப்படி ஒரு ப்ராஜெக்ட் இருக்குதுன்றது வெளியில வருது. வெளியில வந்ததுக்கு அப்புறம் ரஷ்யா இதை ஒத்துக்கவே இல்லை. அவங்களோட ஃபர்ஸ்ட் டெஸ்ட் நடக்கிற வரைக்கும் 2016, 2018, 2019 இந்த 3 காலகட்டத்திலையும் பல்வேறு முக்கியமான சோதனைகளை இந்த ஒரு மிசைலை மையப்படுத்தி ரஷ்யா நடத்திருக்காங்க. ஒவ்வொரு முறை இந்த மிசைலை டெஸ்ட் பண்றப்போ மினிமம் 10,000 கிலோமீட்டராவது நோட்டீஸ் டு ஏர்மேன்ன்றதை கொடுத்திருப்பாங்க. இந்த முறை ஆகஸ்ட் மாசம் 31 வரைக்கும் ரஷ்யா 30,000 கிலோமீட்டருக்கு ஒரு நோட்டம்ன்றதை கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவே ஒரு மேசிவான ஒரு அறிவிப்பு. அதையும் குறிப்பாக இது ரஷ்யா நோவையா ஜெல்மியா ரேயான் அந்த ஆர்ச்சிபெலாகோல கொடுத்துருக்காங்க. ரஷ்யாவோட முக்கியமான தீவு கூட்டங்கள். இது நீங்க ரஷ்யாவோட மேப்பை பார்த்தீங்கன்னா மேலே ஒரு கொம்பு மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும், அந்த ஒரு பகுதியில் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அந்த இடத்துல மக்களோட நடமாட்டம்ன்றது ரொம்ப கம்மி. பேரன்ஸ் கடல் பகுதி அதுக்கு மேற்கு பக்கத்தில், கிழக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கேரசின்னு சொல்லிட்டு ஆள் நடமாட்டம் கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி. சரியா இருக்கே. இப்போ இந்த 30,000 கிலோமீட்டருக்கு இப்படி ஒரு மிசைலுக்கான டெஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி நடந்த டெஸ்ட்ல ஏதாச்சும் அது சக்ஸஸ்ஃபுல் ஆகியிருக்கா, இல்லை அதுக்கு பின்னாடி ஏதாச்சும் பிரச்சனைகள் இருந்திருக்கான்னு கேட்டோன்னா இப்போ வரைக்கும் ஒரு டெஸ்ட்டில் கூட இந்த மிசைல் அதோட கிரைட்டீரியாவை இந்த இடத்துல கிராஸ் பண்ணலை. ஏன்னு கேட்டிங்கன்னா இது வரைக்கும் ரஷ்யா அதை ஏகப்பட்ட முறை டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி டெஸ்ட் பண்ணதில் அதோட ஃப்ளைட் பார்த்து டெஸ்ட் பண்ணதுலையுமே ரஷ்யா எதிர்பார்த்த ரிசல்ட்டை இந்த மிசைல் இன்னும் கொடுத்துச்சான்னு தெரியல. அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியானது இருக்கு. 2016 முதல் முறையாக சோதனை பண்ணப்பட்டப்போ வெறும் 12 வினாடிகள் தான் இந்த மிசைல் பறந்துச்சு. அதாவது இனிஷியல் ஸ்டேஜஸ்ல இதோட நியூக்ளியர் ரியாக்டர் ஆக்டிவேட் ஆகுது. கீழே சாலிட் பூஸ்டர்ஸை பயன்படுத்தி ஒரு குறிப்பிட்ட ஹைட்டுக்கு போனதுக்கு அப்புறமா அந்த மிசைலோட ரியாக்டர் ஆக்டிவேட் ஆகி அது ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு சரியா 190 வினாடிகள் தேவை. ஏறத்தாழ பார்த்தோன்னா ஒரு 3 நிமிடங்களுக்கு கூட இருக்கக்கூடிய கால அளவு. அந்த 3 நிமிடங்களுக்கு அந்த மிசைலை பவர் பண்ணுறதுக்கு தேவையான எனர்ஜி அது ப்ரொடியூஸ் பண்ணணும். அப்படி ப்ரொடியூஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த இடத்துல நியூக்ளியர் ரியாக்டர்ன்றது ஆக்டிவேட் ஆகும். அந்த நியூக்ளியர் ரியாக்டர் ஆக்டிவேட் ஆன ஒரு சில வினாடிகள்லேயே அந்த மிசைல் கீழே விழுந்ததாக சொன்னாங்க. ஆனால் ரிப்போர்ட்ஸ் வெளியில் பார்த்தோன்னா அந்த மிசைல் ஒரு நிமிஷம் கூட பறக்கலன்ற மாதிரி வந்துச்சு. ஸோ ரஷ்யா கிட்ட இருந்து அதுக்கு கிளியரான ஒரு எவிடன்ஸ் ஆனது கிடைக்கல. 2017-18 காலகட்டத்தில் ஒரு 3 to 4 நிமிஷம் முதல் கட்ட சோதனையில் அந்த மிசைல் ஒர்க் ஆகியிருக்கு. நியூக்ளியர் ரியாக்டரோட ஹீட் தாங்காம அந்த மிசைல் வானத்தில் எக்ஸ்ப்ளோட் ஆனதா ஒரு செய்தி இருக்கு. ஆனா ரஷ்யா என்ன சொன்னாங்கன்னா இல்ல எங்களோட ஃபிளைட் பார்த்தலாம் அது கரெக்டாக தான் அப்சர்வ் பண்ணுச்சு. அதோட ட்ராஜெக்டரி முடிஞ்சதுக்கு அப்புறமா நாங்கள் அது எந்த காலகட்டத்துக்கு அப்புறம் அது கீழே விழணும்னு சொல்லி வச்சிருந்தோமோ அதுக்கப்புறமா தான் அந்த மிசைல் கீழே விழுந்துன்னு சொல்லியிருந்தாங்க. 2018 நடந்த சோதனையில் 5.32 வினாடிகள் வரைக்கும் இந்த மிசைல் நடந்து பறந்திருக்கு. அதிகபட்ச வேகமா அப்போதைக்கு பதிவானது மணிக்கு 800 கிலோமீட்டர் என்ற வேகத்தில் இந்த ஏவுகணையானது பறந்திருக்கு. ஸோ இது வரைக்கும் ரஷ்யா எப்படி சொல்றது, சில இடங்களில் மேட்ச் பண்ணியிருந்தாலும் ஓகே இந்த மிசைல்னால எங்களுக்கு இஷ்யூ இல்லை, இது பெருசாக எந்த ஒரு பாதிப்பு ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டு ஒரு ரீசன் அந்த இடத்துல சொல்லியிருந்தாலும் 2019 நடந்த ஒரு சம்பவம் இந்த மிசைல் பற்றின ஒரு கொடூர முகத்தையே வெளியில் காமிச்சது. வச்சனியா பகுதியில் ரஷ்யா இந்த மிசைல் டெஸ்ட்டை பண்ணுறாங்க. இப்படி பண்ண அந்த மிசைலானது அவங்க குறிப்பிட்ட ஒரு கிரைட்டீரியா ஃபிக்ஸ் பண்ணுவாங்கல்ல, அதுக்கப்புறமா கடலில் விழுந்து தான் ரஷ்யா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாங்க. ஆனால் அது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை.
திரும்ப அந்த ஏவுகணையை ரெட்ரீவ் பண்ணுறதுக்காக, அதோட டேட்டாஸ் எடுக்கிறதுக்காகவும், இல்லை அந்த மிசைலை பற்றி சில ஸ்டடீஸ் பண்ணுறதுக்காகவும், என்ன மாதிரி இது ஒர்க் ஆகிருக்கு அதை கண்டுபிடிக்கிறதுக்காகவும் ரஷ்யா அந்த ஏவுகணையை எடுக்க ட்ரை பண்ணுறப்போ கடல்ல இருந்து ரெக்கவர் ஆகுறப்ப அந்த மிசைல் வெடிக்குது. அது வெடிச்சு முடிச்ச உடனே அந்த இடத்துல ஏற்பட்ட ரேடியேஷன் அண்ட் ஹெவி ஃபயர்னால 5 சயின்டிஸ்ட் வரைக்கும் இறந்துட்டதா ஒரு செய்தி இப்போ இருக்குது. ஆனால் ரஷ்யா இது ஆரம்பத்தில் மழுப்பிட்டாங்க. இல்லை அந்த இடத்துல வந்து அதோட ஃபியூவலில் ஏற்பட்ட பிரச்சனை, அந்த இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் த்ரஸ்டர் யூஸ் பண்ணியிருப்பாங்கல்ல, அதை வந்து நாங்கள் டூவல் த்ரஸ்டர்ஸை யூஸ் பண்ணியிருந்தோம் இந்த மிசைலுக்கு அதிக இன்புட் கொடுக்கணுன்றதுக்காக. அதில் ஒரு த்ரஸ்டர் வெடிச்சதுனால தான் இப்படி ஒரு பாதிப்பு ஏற்பட்டதா சொன்னாங்க. ஆனால் ராசாட்டம், ரஷ்யாவோட நியூக்ளியர் ஏஜென்சி 3 நாள் கழிச்சு ஒரு அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணுறாங்க. நியூக்ளியர் ரேடியேஷனால 5 நபர்கள் இறந்ததா உண்மையை ஒத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த கணக்கு 7 வரைக்கும் போச்சு. ஸோ இந்த ஒரு இன்சிடென்ட்டே இந்த நியூக்ளியர் பவர்டு க்ரூஸ் மிசைல் எவ்வளோ பெரிய ஒரு பாதிப்பை இந்த இடத்துல ஏற்பட்டோம். அதாவது அந்த நியூக்ளியர் பவர் வார்ஹெட்டை எடுத்துகிட்டு போகும், ஆனால் அந்த வார்ஹெட் இல்லைனாலும் அதோட ரியாக்டர் வெடிச்சா எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும்ன்றத இந்த இடத்துல தெளிவாக காட்டுச்சு. இதுக்கு அடுத்தபடியாக ரஷ்யா இதில் மேஜராக கை வைக்கல. 2019 இன்சிடென்ட்டுக்கு அப்புறமா இதை பற்றி பெருசாக எதுவும் பேசல. அடிக்கடி அது டெஸ்ட் நடக்கிறதா ரூமர்ஸ் ஆனது சொல்லப்படும். ஏன்னா அமெரிக்காவோட எலக்ட்ரானிக் வார்ஃபேர் ஏர்கிராஃப்டாக இருக்கக்கூடிய ரிவர்ட் அடிக்கடி இந்த கடல் பகுதியில் ரோந்து பணிகளில் ஈடுபடும். இந்த ரச்சனை ஏர்பேஸ் இருக்கு. இந்த ஏர்பேஸில் ஹெவி லாஜிஸ்டிக்ஸ் மூவ்மெண்ட் இருக்குனாலே இந்த ஒரு மிசைலை ரஷ்யா ரெடி பண்ண போறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அதை மானிட்டர் பண்ணுறதுக்கும் அது சம்மந்தப்பட்ட அந்த டேட்டாஸ் எடுக்கிறதுக்கும் இந்த ஏர்பேஸை தான் ரஷ்யா மோஸ்ட்டாக பயன்படுத்துவாங்க. அதை அப்படி இதை தவிர்த்து வேற எந்த ஒரு ரீசனுக்காகவும் இந்த இடத்துல லாஜிஸ்டிக் சப்ளைன்றது அதிகமாக நடக்காது. இப்போ திரும்பவும் மார்ச் மாதம் 31 நடக்க போகிற இந்த டெஸ்ட்டுக்காக ஹெவி லாஜிஸ்டிக் சப்ளை ஆனது இந்த ஒரு பேஸ்ல நடந்துட்டு இருக்கு. சரி, ஓகே, 2019 அப்புறம் ரஷ்யா அதை மேஜரா எதுவும் பண்ணல. அப்புறம் இது என்னதான் ஆச்சு? இந்த மிசைலை திரும்ப இப்போ டெஸ்ட் பண்ணுறதுக்கான காரணம் என்னன்னா, இதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட மாடிஃபிகேஷன்ஸ் ரஷ்யா பண்ணியிருக்காங்க. நல்லா நீங்க ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க. இது வரைக்கும் பண்ண டெஸ்ட்ல மோஸ்டா எந்த ஒரு ரிசல்ட்டும் வெளியில கிடைச்ச மாதிரி மற்ற நாடுகள் யாரும் சொல்லல. அதே மாதிரி ரஷ்யாவும் இது வந்து பார்ஷியலி சக்சஸ் ஆயிடுச்சு, நாங்க இப்போ ஃபிக்ஸ் பண்ண கிரைட்டீரியாவை இது தாண்டி வந்துருச்சுன்னு சொல்றாங்களே தவிர இது எப்போ ஆப்ரேஷனல் ஆகும் இல்லை இது எப்போ சர்வீஸ்ல சேருன்ற மாதிரி அவங்களாலே ஒரு டைம் லைனை ஃபிக்ஸ் பண்ண முடியல. இதில் இருக்கக்கூடிய ஆப்ரேஷனல் ப்ராப்ளம்ஸ் என்ன? இப்போ நார்மலாக ஒரு க்ரூஸ் மிசைல் நீங்கள் ரெடி பண்ணுறீங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஆனால் நியூக்ளியர் பவர்டு க்ரூஸ் மிசைல் நீங்கள் ரெடி பண்ணுறீங்க, அதுவும் இது அன்இன்டர்செப்டபிள் மிசைல்னு கிளைம் பண்ணுறீங்கன்னா அது அந்த கிரைட்டீரியாவை அந்த இடத்துல மேட்ச் பண்ணணும். அப்படி இந்த மிசைல் நீங்கள் மேட்ச் பண்ணுதா, இல்லை ரஷ்யா இதை எப்படி ஒரு அன்இன்டர்செப்டபிள் மிசைலாக இந்த இடத்துல வெளியில் சொல்லிட்டு இருக்காங்கன்னு பார்த்தோன்னா இதுக்கு பின்னாடி சொல்லப்படாத பல காரணங்களும் இருக்குது. ஏன்னா நார்மலாக நீங்கள் ஒரு மிசைலை உருவாக்குறீங்கன்னா அது சில அடிகள் மட்டும்தான் இருக்கும். ஆனால் அந்த நியூக்ளியர் பவர்டு க்ரூஸ் மிசைல்ன்றது அதோட அந்த நியூக்ளியர் ரியாக்டர் மட்டுமே, அதோட கோர் மட்டுமே 2 மீட்டர்களாவது நீளமுடைய ஒரு கோராக இருக்கணும். ஸோ அந்த ஒரு நியூக்ளியர் ரியாக்டர் 2 மீட்டர் இருக்குன்னா ரஷ்யா சொல்லியிருக்கக்கூடிய டிசைனின் படி இந்த க்ரூஸ் மிசைலோட ஒட்டுமொத்த நீளம் 12.8 மீட்டர். ஆல்மோஸ்ட் பார்த்தோன்னா ஒரு பாலிஸ்டிக் மிசைல் என்ன ஒரு ஹைட்ல இருக்குமோ அந்த சைஸ்ல ஒரு க்ரூஸ் மிசைல் இந்த இடத்துல உருவாக்கிட்டு இருக்காங்க. இது முதல் விஷயமாச்சா. இதுக்கு நீங்க என்னதான் நியூக்ளியர் எனர்ஜியை ஃபியூலா கொடுத்திருந்தாலும் இதோட ஏர் டிராக்ன்றத இதோட ஸ்ட்ரக்சர் இந்த அளவுக்கு பெருசா இருக்கக்கூடிய டிசைன் அந்த இடத்துல அதிகப்படுத்தும். இப்போ நீங்க அன்இன்டர்செப்டபிளா சொல்றீங்கன்னா ஒரு க்ரூஸ் ஏவுகணையோட ஹீட் சிக்னேச்சரும் கம்மியா இருக்கணும். ஆனா நியூக்ளியர் பவர்டு க்ரூஸ் மிசைல்ல இருந்து வெளியாகக்கூடிய ரேடியேஷன் அமெரிக்காவோட ரெகனசன்ஸ் ஏர்கிராஃப்ட்டுக்கும் அமெரிக்காவோட ரெகனசன்ஸ் சேட்டலைட்டுக்கும் இதை கேப்சர் பண்ணுறதுக்கு அதிகப்படியான சான்ஸ்ன்றதை கொடுத்துரும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப லோ ஆல்டிடியூட்ல பறக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 50 மீட்டர்ல இருந்து 100 மீட்டர் உயரத்தில் உலகத்தோட எந்த மூலையை வேணா சுற்றி வர மாதிரி. இதை அமெரிக்கா கண்டுபிடிக்கிறது அடுத்த விஷயம், இல்லை அமெரிக்காவோட செயற்கைக்கோள்கள் கண்டுபிடிக்கிறது அடுத்த விஷயம். நீங்க இதுக்கான கோரை நீங்க பில்ட் பண்றீங்கன்னு வைங்க, அந்த நியூக்ளியர் எனர்ஜி அதில் ஏற்படக்கூடிய அந்த ஹீட் ஆனது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேல அதோட எனர்ஜி அதனால கண்ட்ரோல் பண்ண முடியாது. இப்போ நீங்க வந்து பவர் பிளான்ட் எடுத்துக்கிறீங்க, நியூக்ளியர் பவர் பிளான்ட் எடுத்துக்கிறீங்க, இல்ல நியூக்ளியர் வார்ஹெட் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய அந்த இடத்துல நியூக்ளியர் எனர்ஜி எந்த இடத்த வேணா யூஸ் பண்றதை நீங்க எடுத்துக்கிறீங்கன்னா அதுக்கான கூலிங் சிஸ்டம் வந்து அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்கும். இல்லைனா கோர் மெல்ட் டவுன் ஆயிடும். செர்னோபில்ல நடந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய டிசாஸ்டர் ஆனது ஏற்படுத்தும். இப்போ ஒரு மிசைலுக்குள்ள நீங்க இந்த ரியாக்டரை ஃபிக்ஸ் பண்றீங்க, ஒரு மிசைலுக்குள்ள இதுக்கான நீங்க கூலிங் சிஸ்டம் ஃபிக்ஸ் பண்றீங்கன்னா மேக்ஸிமம் 56 மணி நேரம் வரைக்கும் தான் அந்த ரியாக்டர்னால அதோட ஹீட்ன்றது இந்த இடத்துல தாங்க முடியும். அதுக்கு மேல போச்சுன்னா அந்த ரியாக்டரோட ஹீட்ன்றது எக்ஸாஸ்ட் ஆகி நீங்க என்னதான் ஹீட் சீல் பண்ணி வச்சிருந்தாலும் அந்த மிசைல் கண்டினியூஸ் டிராவல்ல இருக்குன்றப்போ அந்த கோர் அந்த இடத்துல பிரேக் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்படி பிரேக் ஆச்சுன்னா நீங்க நியூக்ளியர் வெப்பன்ஸை வச்சு தான் ஒரு நாட்டை அழிக்கணும் அந்த இடத்துல அவசியமே கிடையாது. இந்த நியூக்ளியர் ரியாக்டர் ஒரு நாட்டோட வான்பரப்புக்கு மேல வெடிச்சாலே அந்த இடத்துல நியூக்ளியர் ஃபால் அவுட்ன்றது அது ஏற்படுத்தும். குறிப்பிட்ட ஒரு பகுதிக்குள்ள ஹெவி ரேடியேஷன்றதையும் அது ஏற்படுத்தும். ஆக்சுவலா ரஷ்யா அந்த டெஸ்ட் பண்ணாங்கல்ல நஷானியா பகுதியில், அது நடந்தது மினியேச்சர் வெர்ஷன் தான். அதுவும் ரொம்ப பவர்ஃபுல்லான ரியாக்டர் கிடையாது. அது வெடிச்ச
வெடிச்சதுக்கே சுத்தி இருக்கக்கூடிய இத்தனை பேரை பாதிச்சிருக்குன்னா ஒரு ஃபுல் கேப்பபிள் ரியாக்டர் வித்தவுட் வார்ஹெட் நியூக்ளியர் வார்ஹெட்டே வெடிச்சாலும் அது அந்த அளவுக்கு அது அழிவை ஏற்படுத்தும். இது எதிரி நாட்டுக்கு மட்டும் இல்ல, ரஷ்யா இன்கேஸ் நாளைக்கு இதை ஃபயர் பண்றாங்க, அது மிஸ்ஃபயர் ஆகி ரஷ்யாக்குள்ள விழுந்துருச்சுன்னா அது ரஷ்யாவுக்குமே இந்த மாதிரி சில பாதிப்புகளை ஏற்படுத்தும். இதுல இந்த அளவுக்கு ரிஸ்க்கும் இருக்கு. ஆனா உலகத்தோட முதல் நியூக்ளியர் பவர் க்ரூஸ் மிசைல் நாங்க உருவாக்கிட்டு இருக்கோம் ரஷ்யா ஒரு அறிவிப்பை தன்னால் கொடுத்திருந்தாங்க. இன்னைக்கு இந்த நோட்டம் கொடுத்ததுக்கு அப்புறமா ரஷ்யாவோட நிறைய செய்தி ஊடகங்கள்ல வந்திருக்கக்கூடிய ஒரே செய்தி இதுதான். கூடிய சீக்கிரத்தில் ட்ரம்ப் அவர்களும் ரஷ்யாவோட அதிபர் விளாடிமிர் புதின் அவர்களும் அலாஸ்காவில் சந்திப்பாங்க. இவங்களோட சந்திப்புக்கு அப்புறமா ரஷ்யா உலகத்தோட முதல் அணு ஆற்றல் பெற்ற க்ரூஸ் ஏவுகணையை வைத்திருக்கக்கூடிய முதல் நாடா மாறுன்றது அவங்களோட ஒரு கிளைமா இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் இதை டிசைன் பண்ணி முடிச்சுட்டு அதோட ஃபைனல் ஸ்டேஜஸ்ல இருக்கிறதுக்கான சான்சஸும் இருக்கு. எந்த அளவுக்கு இதோட இந்த டிஸ்அட்வான்டேஜஸ் இது ஓவர் கம் பண்ண போதுன்றதை பொறுத்து தான் இது உண்மையிலேயே மற்ற நாடுகளை கவுண்டர் பண்ணுறதுக்காக ரஷ்யா உருவாக்கி வச்சிருக்காங்களா இல்லை இது அவங்களுக்கே பேக் ஃபயர் ஆக போகுதுன்றது முடிவுகளானது வெளியில தெரியும். கான்செப்ட் படி பார்த்தோன்னா இந்த ஒரு க்ரூஸ் மிசைல், இந்த நியூக்ளியர் பவர் க்ரூஸ் மிசைல் ஆனது உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் டிசைன் அண்ட் பெஸ்ட் கேப்பபிளான ஒரு மிசைல், ஒரு டூம்ஸ்டே வெப்பன்னு சொல்லலாம். ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இவ்வளோ பெரிய ஃப்ளாஸ், ஏன்னா அமெரிக்கா இதை கிரியேட் பண்ணி முடிக்கணும் இல்லை மற்ற நாடுகள் இந்த ஒரு க்ரூஸ் மிசைலை ரெடி பண்ணணும்னு நினைச்சிருந்தாங்கன்னா ஆல்ரெடி அதை பண்ணியிருக்கலாம். ரஷ்யா கிட்ட P8 Poseidon ரிலேட்டட் இதே மாதிரி ஒரு ப்ராஜெக்டும் இருக்கு, நியூக்ளியர் பவர் டார்பேடோக்கான ப்ராஜெக்ட். ஒரு டார்பேடோவை இந்த இடத்துல கிரியேட் பண்ணுறதுக்கும், அதாவது அட்மாஸ்பியர்ல சுத்திட்டு இருந்து ஸ்ட்ரைக் பண்ணக்கூடிய ஒரு மிசைலுக்கான ரியாக்டர் கிரியேட் பண்றதுக்கும் இந்த இடத்துல ஏகப்பட்ட வித்தியாசங்களானது இருக்கு. அதுக்குள்ள சில ஒத்துமைகள் இருந்தாலும் இது ரெண்டுமே டிராவல் பண்ணக்கூடிய பிளாட்ஃபார்ம் மாறுறப்போ அதுக்கான அந்த பிரச்சனையுமே இந்த இடத்துல மாறும். ஸோ ரஷ்யாவோட டிசைனிங்ல இருக்கக்கூடிய இந்த ப்ராஜெக்ட் 31ஆம் தேதி தெரிஞ்சிடும் அவங்க எந்த லெவலில் இருக்காங்க, அது எந்த அளவுக்கு அந்த மிசைலால் பண்ண முடியும், இல்லை ரஷ்யா இது ஒரு சைக்காலஜிக்கல் வார்ஃபேராக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டிசைனின் படி பார்த்தோன்னா இது பக்காவான ஒரு மிசைல். ஆனால் எந்த அளவுக்கு ரஷ்யா இதை ரெடி பண்ண போறாங்கன்றது அந்த மிசைலோட டெஸ்டிங் இல்லை அது சர்வீஸ்க்கு வந்ததுக்கு அப்புறமா தான் தெரியும். ஸோ வெயிட் பண்ணுங்க, ரஷ்யாவோட டெஸ்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா இது ரிலேட்டடாக இன்னொரு வீடியோ பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. நம்ம இந்த வீடியோவில் மோஸ்ட்டாக அந்த மிசைலோட பவரை பற்றி பார்த்துருக்க மாட்டோம். இதில் என்னென்ன பிரச்சனை இருக்குது, என்னென்ன ஸ்ட்ரக்சரல் டிசைன் அதில் பிரச்சனை இருக்குது, என்ன அளவுக்கு அதோட கோர் தாங்க முடியுன்றதை ஆல்மோஸ்ட் ஒரு அனலிஸ்ட் மாதிரி தான் பார்த்துருப்போம். 31ஆம் தேதி இந்த டெஸ்ட் முடிட்டோம். அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக அது என்ன விதத்தில் அதோட ரிசல்ட் வருதுன்றதை பொறுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் அதனால என்ன பண்ண முடியும், ஏன்னா அது சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா அதை பற்றி பேசலாம். அதுக்கு முன்னாடி இதில் இப்படி இருக்குன்ற ஒரு கான்செப்ட்டை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ இப்போ அது ஒரு விடுபடுது உங்கள் எல்லாருக்கே.